அனைவருக்கும் வணக்கம். தமிழ் 10ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் பருவம் அல்லது இயல், பருவம் இல்லை, இயல் 1, 2, 3, இயல் 1, 2, 3 இந்த பகுதியிலிருந்து சில முக்கியமான வினாக்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அன்னை மொழியே என தொடங்கும் கவிதையின் ஆசிரியர் பெயர். அன்னை மொழியே என தொடங்கும் கவிதையின் ஆசிரியர் பெயர் அல்லது ஆசிரியர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்தது, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற வரியை கூறியவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பாங்க. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற வரியை கூறியவர் க. சச்சிதானந்தன். அடுத்தது, கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்தது, பெருஞ்சித்திரனார் எந்த இதழ்களின் மூலம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார்? பெருஞ்சித்திரனார் எந்த இதழ்களின் மூலம் தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பினார்? தென்மொழி, தமிழ் சிட்டு. இந்த இதழ்கள் மூலியமாக பெருஞ்சித்திரனார் தமிழ் அதிக அளவில் ப்ரொமோட் பண்ணார். அடுத்தது, பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன? பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். துரைமாணிக்கம். அதே மாதிரி பெருஞ்சித்திரனாருடைய நூல்கள் என்னென்ன அப்படின்னா, உலகியல் 100, பாவியக்கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகுவஞ்சி, பள்ளி பறவைகள். இது பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள். உலகியல் 100, பாவியக்கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என்சுவை என்பது, மகபுகுவஞ்சி, பள்ளி பறவைகள். அடுத்தது, பெருஞ்சித்திரனாரின் டேஷ் என்ற நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. பெருஞ்சித்திரனாருடைய எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது அப்படின்னா, திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மெய்ப்பொருளுரை. அடுத்தது, தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் ஆசிரியர் யார்? தமிழ் சொல்வளம். தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் ஆசிரியர் யார் அப்படின்னா, தேவநேய பாவனார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என கூறியவர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என கூறியவர் யார்? மகாகவி பாரதியார். தமிழுக்கே சிறப்பாக உரியவனாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் இருக்கின்றன. அதாவது உல என குறிப்பிடுவர் அல்லது கூறியவர் யார் அப்படின்னா, கால்டுவெல். யார்? கால்டுவெல். ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொற்கள் என்னென்ன அப்படின்னா, தாள் அப்படிங்கிறது எந்தெந்த இதுக்கு பயன்படுத்துவோம்? நெல், கேழ்வரகு. அதே மாதிரி தண்டு கீரை, வாழை. அதே மாதிரி கோல் நெட்டி, மிளகாய் செடி. அதுக்கப்புறம் தூறு அப்படின்னா குத்துச்செடி, புதற்கு. அதுக்கப்புறம் தட்டுங்கிறது கம்பு, சோளம். அதுக்கப்புறம் களி அப்படின்னா கரும்புக்கு பயன்படுத்துவோம். களை அப்படின்னா மூங்கில். அதே மாதிரி அடி அப்படின்னா எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, புளி மற்றும் வேப்ப மரம். அதே மாதிரி தாவரங்களின் அடிப்பகுதியில் இருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள் யாவை? கவை, அடிமரத்திலிருந்து பிரியும் கிளை. கொம்பு, கவையின் பிரிவு. கிளை, கொம்பின் பிரிவு. சினை, கிளையின் பிரிவு. போத்து, சினையின் பிரிவு. குச்சு, போத்தின் பிரிவு. இனுக்கு, குச்சியின் பிரிவு. இதெல்லாம் இலக்கண குறிப்பில் இல்லைனா பொறுத்துக்களை கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னா, சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சி, வெறுகு அப்படின்னா காய்ந்த சிறு கிளை, வெங்கிலி அப்படின்னா காய்ந்த களி. தாவரங்களின் இலை வகைகளை குறிக்கும் சொற்கள் என்னென்ன அப்படின்னா, இலை, புளி மற்றும் வேம்பு. தாள் எதுக்கு சொல்லுவோம்? நெல், புல். தோகை எதுக்கு சொல்லுவோம்? சோளம், கரும்புக்கு பயன்படுத்துவோம். ஓலை தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்னு குறிப்போம். அதே மாதிரி சண்டுங்கிறது காய்ந்த தாளும் தோகையும். இது ரெண்டுமே சண்டு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சருகு அப்படிங்கிறது காய்ந்த இலை. அடுத்தது, பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள். அரும்பு அப்படின்னா
தோற்றநிலை முதல் ஃபஸ்ட்டு இருக்கிறது. போது அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை. மலர்னா பூவின் மலர்ந்த நிலை. வீரம் அது வி அப்படின்னா மரம் செடி நின்று பூ கீழே விழும் நிலை. இது வி. செம்மல் அப்படின்னா பூ வாடிய நிலை. அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனார் நூலகமும் அமைத்தவர் யார்? அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையையும் பாவனார் நூலகமும் அமைத்தவர் யார் அப்படின்னா இரா இளங்குமரனார். இரா இளங்குமரனார். தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவையும் தமிழ்வழி திருமணங்களையும் நடத்தி வருபவர் யார்? தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவையும் தமிழ்வழி திருமணங்களையும் நடத்தி வருபவர் யார் அப்படின்னா இரா இளங்குமரனார். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் யார்? விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார்? இரா இளங்குமரனார். யாரை போன்று இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டார் இளங்குமரனார்? யாரை போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டார்? தமிழ் தென்றல் திருவிக்கா. தமிழ் தென்றல் திருவிக்கா. அடுத்தது, இளங்குமரனாரின் தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல் முத்துக்கள் அல்லது நல் நூல்கள் எவை அப்படின்னா எந்தெந்த நூல்கள் அப்படின்னா இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனார் வரலாறு, பாவனர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம். இதெல்லாமே என்ன அப்படின்னா இளங்குமரனார் எழுதிய மிக முக்கியமான தமிழ் நூல்கள். அடுத்தது, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. இது 2 கொஸ்டின் இருக்கும். உலகத்திலேயே முதல் ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தியது மலேசியா. அந்த மாநாட்டிற்குரிய மொழி என்னது? தமிழ். அப்படிங்கிறத சொன்னவர் யார் அப்படின்னா பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார். பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார். அடுத்தது, தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார்? தமிழ் சொல்வளம் என்ற கட்டுரையின் ஆசிரியர் யார்? தேவநேய பாவனர். மொழி ஞாயிறு என அழைக்கப்பட்டவர் யார்? மொழி ஞாயிறு என அழைக்கப்பட்டவர் யார்? தேவநேய பாவனர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவனர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? யார் அப்படின்னா தேவநேய பாவனர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா தேவநேய பாவனர். முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் என்ற வரி இடம்பெற்ற கவிதை எது? முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால். இந்த வரிகள் எதில் இருக்குது? இரட்டுற மொழிதலில் இருக்குது. அது எந்த இதில் இருக்குன்னா தனிப்பாடல் திரட்டு வரிசையில் இருக்குது. அதில் இரட்டுற மொழிதலில் இடம்பெற்றிருக்கு. இரட்டுற மொழிதல் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? இரட்டுற மொழிதல் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? சந்த கவிமணி தமிழழகனார். புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படும்? புலவர் பலரின் பாடல்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படும்? தனிப்பாடல் திரட்டு. தமிழழகனாரின் இயற்பெயர் என்ன? என்ன? சண்முக சுந்தரம். உரைநடையின் அணி நலன்கள் அல்லது அணிகலன்கள் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? எழில் முதல்வன். எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்தும் போது டேஷ் என்கிறோம். எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்தும் பொழுது டேஷ் என்கிறோம். இணை ஒப்பு. குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் என்ற கவிதையை இயற்றியவர் யார்? இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் என்ற கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னா ப. ஜீவானந்தம். புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் யார்? புதிய உரைநடை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா எழில் முதல்வன். எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? எழில் முதல்வனின் இயற்பெயர் என்ன? மா. ராமலிங்கம்.
எழில் முதல்வன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? எழில் முதல்வன் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? புதிய உரைநடை. வாளையும் கமுகும் தாழ்குலை தங்கும். வாளையும் கமுகும் தாழ்குலை தங்கும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? எது அப்படின்னா சிலப்பதிகாரம் நூல். அது எந்த பகுதி அப்படின்னா காடுகான் காதை. கமுகுன்னா என்னது? பாக்கு. வாளையும் கமுகும் தாழ்குலை தங்கும் என்ற வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் காடுகான் காதை. உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார்? உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்று கூறியவர் தொல்காப்பியர். உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என கூறியவர் தொல்காப்பியர். திருமூலர் தனது எந்த நூலில் மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியுள்ளார்? யார்? திருமூலர். மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று எந்த நூலில் கூறியிருக்கார் அப்படின்னா திருமந்திரம். திருமந்திரம். வண்டொடு புக்க மணவாய் தென்றல். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம். பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதுவின் ஆசிரியர் யார்? பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூதுவின் ஆசிரியர் யார்? பலபட்டறை அல்லது பலபட்டறை சொக்கநாத புலவர். சொக்கநாத புலவர். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும். நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? எது? பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது. அடுத்தது நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி. இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? புறநானூறு. கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் வெண்ணி குயத்தியார் டேஷ் என காற்றினை கூறியுள்ளார்? யார? கரிகால் பெருவளத்தவனை புகழ்ந்து பாடிய நூலில் வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிறவர் பாடியிருக்காரு. அதை அதில் காற்றை என்னவா மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வலி. கிரேக்க அறிஞர் டேஷ் என்பவர் பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தினார்? யார்? ஹிப்பாலஸ். அடுத்தது வலிமிகின் வலி இல்லை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் இயற்றியவர் யார்? வலிமிகின் வலி இல்லை என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் இயற்றியவர் யார்? அந்த நூல் எது அப்படின்னா புறநானூறு. அந்த வரிகளை, அதாவது அந்த பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா ஐயூர் முடவனார். ஐயூர் முடவனார். இது வலிமிகின் வலி இல்லை. புறநானூறு. இயற்றியவர் ஐயூர் முடவனார். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் டேஷ் மற்றும் டேஷ் பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர்? எது? திருவெம்பாவையும் திருப்பாவையும் தாய்மொழியில் எழுதி வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாடுறாங்க. அதே மாதிரி நீடுதுயில் நீக்கம் பாடி வந்த நிலா. நீடுதுயில் நீக்கம் பாடி வந்த நிலா மற்றும் சிந்துக்கு தந்தை என்று போற்றப்படுபவர் யார்? யார்? பாரதியார். அப்புறம் பாரதியாரின் சிறப்புகள் என்னென்ன அப்படின்னா அவர் என்னென்ன பன்முகத்தன்மையாளர், கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர், சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். பாரதியாருடைய பன்முகத்துவம் என்னென்னா கவிஞர், கட்டுரையாளர், கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர், சிறுகதை ஆசிரியர், இதழாளர், சமுதாய ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். அடுத்தது குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற நூலின் ஆசிரியர் யார்? குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார். பாரதியார் குழந்தைகளுக்கான நீதிகளை எந்த பாடல் வழியாக தந்துள்ளார்? பாரதியார் குழந்தைகளுக்கான நீதிகளை எந்த பாடல் வழியாக தந்துள்ளார்? கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு, புதிய ஆத்திச்சூடி. இதன் மூலியமாக குழந்தைகளுக்கு நீதி கருத்துக்களை கூறியிருக்கிறார்.
பாரதியார் எந்த இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றினார்? எந்த இதழ்கள் அப்படின்னா இந்தியா மற்றும் சுதேசமித்திரன். இதில் தான் அந்த கருத்து படம், கேலி சித்திரம் எல்லாமே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா முதலாக வரைஞ்சிருப்பார். பாட்டுக்கொரு புலவன் என்று பாடப்பட்டவர் யார் அல்லது பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா பாரதியார். அடுத்தது, வசன கவிதைகளை தமிழில் அறிமுகம் செய்தது யார்? வசன கவிதைகளை தமிழில் அறிமுகம் செய்தது யார் அப்படின்னா பாரதியார். நனந்தலை உலகம் வளையி நேமியோடு, நனந்தலை உலகம் வளையி நேமியோடு என்ற வரி இடம்பெற்றுள்ள அல்லது இடம்பெற்ற நூல் எது? முல்லைப்பாட்டு. அந்த முல்லைப்பாட்டு என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நப்பூதனார். சொல் பொருள் பாருங்கள். நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம், நேமி அப்படின்னா சக்கரம், கோடு அப்படின்னா மலை, கொடுஞ்செலவு அப்படின்னா விரைவாக செல்லுதல், நறுவி அப்படின்னா நறுமணமுடைய மலர்கள், தூவி அப்படின்னா தூவி, சுவல் அப்படின்னா தோல். இலக்கண குறிப்பு பாருங்கள். மூதூர் பண்புத்தொகை, உருதுயர் வினைத்தொகை, கைத்தொழுது மூன்றாம் வேற்றுமை தொகை, தடக்கை உரிச்சொல் தொடர். இது அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க. தடக்கை அப்படிங்கிறது வந்து உரிச்சொல் தொடர். அடுத்தது, முல்லை நிலத்திற்குரிய கரு உரு பொருட்கள் பாருங்கள். முதல் பொருள், முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும், அதோடைய பொருள் வந்து பெரும்பொழுதும் கார்காலமோ, எந்த மாதங்கள் அப்படின்னா ஆவணி முதல் புரட்டாசி வரை. அதுக்கப்புறம் அதோடைய குறிஞ்சியோட சிறு பொழுது வந்து மாலை. நீர்கள் வந்து குறிஞ்சுனை நீர் மற்றும் காட்டாறு. மரம் வந்து கொன்றை, காயா, குருந்தம். பூ வந்து முல்லை, பிடவம், தோன்றிப்பூ. அதோட உரிப்பொருள் என்னென்னா இருத்தலும் இரித்தல் நிமித்தமும், இருத்தலும் இரித்தல் நிமித்தமும். 10 பாட்டு நூல்களுள் ஒன்று எது அப்படின்னா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு வந்து 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. முல்லைப்பாட்டின் பாடல்கள் எத்தனை அப்படின்னா 103. அதே மாதிரி முல்லைப்பாட்டின் பாவகை என்ன அப்படின்னா ஆசிரியப்பா. முல்லைப்பாட்டினுடைய பாவகை ஆசிரியப்பா. 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது? 10 பாட்டிலே குறைவான அடிகள் கொண்டது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டினுடைய ஆசிரியர் யார்? அது முன்னாடியே பார்த்தாச்சு, நப்பூதனார். கப்பித்தான் அப்படின்னா தலைமை மாலுமி, அதாவது கேப்டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் தமிழில் கப்பித்தான். புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் வந்து பொய்யிலே ஒரு தோணி. அடுத்தது, முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர். முன்பின் அறியாத புதியவர்களுக்கே விருந்தினர் என்று பெயர் அப்படின்னு விருந்தே புதுமை அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா தொல்காப்பியர். டேஷ் வலியுறுத்த ஓர் அதிகாரத்தையே திருவள்ளுவர் அமைத்துள்ளார். எதை பற்றி கூறுவதற்கு? விருந்தோம்பலை பற்றி கூறுவதற்கே. விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் டேஷ் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா சிலப்பதிகாரம். இது விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். அடுத்தது, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக யார் குறிப்பிடுகிறார்? கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக யார் குறிப்பிடுகிறார் அப்படின்னா கம்பர். கலிங்கத்து பரணியிலும் டேஷ் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகம் வளர்ச்சியை அல்லது மலர்ச்சியை ஓமையாக்கி உள்ளார். யார் அப்படின்னா கலிங்கத்து பரணி எழுதிய ஜெயங்கொண்டாரும் என்ன சொல்லியிருக்காரு விருந்தோம்பல் பற்றி. அடுத்தது, பொருந்தும் செல்வமும் கல்வியும் பூத்தலால். பொருந்தும் செல்வமும் கல்வியும் பூத்தலால் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கம்பராமாயணம். விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கலிங்கத்து பரணி. உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை.
அடுத்தது காலின் 7 அடி பின் சென்று. காலின் 7 அடி பின் சென்று என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படை. குறள் உணங்கு விதைத்தினை உறவாய் பெய்து. குறள் உணங்கு விதைத்தினை உறவாய் பெய்து என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நெருணை வந்த விருந்திற்கு மாற்றுத்தன். நெருணை வந்த விருந்திற்கு மாற்றுத்தன் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது எந்த நூல் கூறுகிறது அப்படின்னா சிறுபானாற்றுப்படை. ஏன்னா நெய்தல் நிலத்துடைய உணவு மிக பிரதானமான உணவு கடல் உணவு தான். இளையான்குடி மாரநாராயணரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்ததை விளக்கும் நூல் இது. சிவனடியாருக்கு சாப்பாடு இல்லை, அதனால் அன்றைக்கி விதைச்ச நெல்லை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரிச்சிட்டு அன்றைக்கி சாப்பாடு செஞ்சு சிவனடியாருக்கு போகிறாரு அப்படின்னு விருந்தோம்பலை பற்றிய மிக முக்கியமான தகவலை வழங்குது எது அப்படின்னா பெரிய புராணம். அடுத்தது பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் ஒளிரோ. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுநீர் வருவீர் ஒளிரோ என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் கொன்றை வேந்தன். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் கொன்றை வேந்தன். கொன்றை வேந்தன் என்ற நூலின் ஆசிரியர் யாவர் அப்படின்னா ஔவையார். இட்டதோர் தாமரைப்பூ இதழ்வரி திருத்தல் போல. இட்டதோர் தாமரைப்பூ இதழ்வரி விருத்தல் போல என்ற வரியை இயற்றியவர் பாரதிதாசன். விருந்தினராக ஒருவன் எதிர்வியத்தல். விருந்தினராக ஒருவன் எதிர்வியத்தல் என்ற வரி இடம்பெற்ற கவிதை காசிக்காண்டம். காசிக்காண்டம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? அதிவீரராம பாண்டியர். காசிக்காண்டம் என்ற நூலை எழுதியவர் அதிவீரராம பாண்டியர். ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து. ஒப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி. விவேக சிந்தாமணி. காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகின்ற நூல் காசிக்காண்டம். முத்து குளிக்கும் கொற்கையின் அரசர் யார்? அதிவீர ராம பாண்டியர். வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் நூல் நருந்தொகை. இது அடிக்கடி கேட்பாங்க. நருந்தொகை. நருந்தொகையின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். அதிவீரராம பாண்டியரின் பட்டப்பெயர் சீவலமாறன். சீவலமாறன். அதிவீரராம பாண்டியன் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா நைடதம், லிங்கபுராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி மற்றும் கூர்ம புராணம். மொத்தம் எத்தனை? 5 நூல்கள் யார் இயற்றியது? அதிவீரராம பாண்டியன் எழுதியது. அன்று அவன் அசையி அல் சேர்த்து அல்கி. அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் மலைபடுகடாம். மலைபடுகடாம் என்ற நூலின் ஆசிரியர் பெரும் கௌசிகனார். அதே மாதிரி சொல் பொருள் பாருங்கள். அசி அப்படின்னா இலைப்பாரி, கடும்பு அப்படின்னா சுற்றம், ஆரி அப்படின்னா அருமை, வைரியம் அப்படின்னா கூத்தர், இரடி அப்படின்னா திணை, அல்கி அப்படின்னா தங்கி, நரலும் அப்படின்னா ஒலிக்கும், படுகர் அப்படின்னா பள்ளம், வேவைனா வெந்தது, பொம்மல்னா சோறு. அடுத்தது 10 பாட்டு பாருங்கள். 10 பாட்டு நூல்களில் ஒன்று எது அப்படின்னா மலைபடுகடாம். 10 பாட்டு நூல்களில் ஒன்று மலைபடுகடாம். அதுக்கடுத்தது மலைபடுகடாம் நூலின் அடிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 583 அடிகள். அதே மாதிரி மலைபடுகடாம் நூலின் மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாம் நூலின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா நன்னன். கோபாலபுரத்து மக்கள் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? கி. ராஜநாராயணன். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் எது? கரிசல் இலக்கியம். ராஜநாராயணனுக்கு முன்பே எழுதத் தொடங்கிய கரிசல் மண்ணின் படைப்பாளி யார்? கு. அழகிரி. கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார்? கி. ராஜநாராயணன்.
கரிசல் களத்தின் இன்றைய படைப்பாளர்கள் யார் யார் அப்படின்னா பே ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, சோ தர்மன், அதுக்கப்புறம் வேலராமமூர்த்தி. அடுத்தது கோபாலபுரத்து மக்கள் என்னும் கதை எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றது? எந்த வருஷம்? 1991. கரிசல் வட்டார சொல்லகராதி என்பதின் ஆசிரியர் யார் அப்படின்னா கி. ராஜநாராயணன். சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 10. உயிரிழப்படை எத்தனை அப்படின்னா 3. என்னென்ன அப்படின்னா செய்யுள் செயலபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. மொழி எத்தனை வகைப்படும்? 3. தனிமொழி, தொடர்மொழி, புதுமொழி. ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி. ஒரு மொழி ஒரு பொருளெனவாம் தொடர்மொழி என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் நன்னூல். தேனினும் இனியவன் செந்தமிழ் மொழியே, தேனினும் இனியவன் செந்தமிழ் மொழியே என்ற வரியை இயற்றியவர் க. நமச்சிவாயர். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலின் ஆசிரியர் முனைவர் சேதுமணி மணியன். தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் நன்னன். பச்சை நிழல் அப்படிங்கிற ஒரு நூலினுடைய ஆசிரியர் உதயசங்கர். தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 6. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை. தொகாநிலை தொடர்கள் எத்தனை? 9. எழுவாய்த் தொடர், விழித்தொடர், பெயரெச்சத் தொடர், இடைச்சொல் தொடர், வினையெச்சத் தொடர், வினைமுற்றுத் தொடர், அடுக்குத் தொடர், உரிச்சொல் தொடர், வேற்றுமை தொடர். மொத்தம் 10ஆம் வகுப்பில் முதல் 3 இயல்களில் இருந்து மொத்தம் 115 கொஷின்ஸ்கள் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.